மாடு சினையானதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணி கண்ணுக்குட்டி வர்றது சந்தோஷத்தையும் தாண்டி அந்த சீம்பு சாப்பிடுவாங்க. அந்த சந்தோஷம் தான் பயங்கரமா இருக்கும். மாடு கண்ணு போட்டுருச்சுங்க. கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பாலை வந்து கண்ணுக்குட்டி ஊட்டினதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சீம்பாலெல்லாம் வந்து கறந்துருவேன். கறந்துட்டு எப்படா போய் நம்ம சீம்பு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஓடி வந்தாச்சு. சீம்பு செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம சீம்பாலை வந்து நல்லா வடிச்சு ஊத்திக்கோணுங்க. வடிச்சிட்டு ஏலக்காயும் சுக்கும் வந்து நல்லா தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கணும். கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்களா, அதனால சர்க்கரை நல்லா போட்டுட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணுங்க. அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே வச்சுட்டு ஆவியில வேக விட வேண்டியதுதான். அப்பப்போ வந்து இடையில கத்தியை விட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கத்தியில எதுவும் ஒட்டாம வந்துச்சுன்னா சூப்பரா சீம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து போட்டு பீஸ் போட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரிதான் நாட்டு சர்க்கரையும் போட்டு பண்ணியிருந்தேங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரை போட்டு பண்ணியாச்சு. எனக்கு வந்து வெள்ளை சர்க்கரையில சாப்பிட்றத விட நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்ச சீம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து உப்பு போட்டும் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. சீம்பு அப்படின்னா அது இனிப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே பழகிருச்சுங்க. உப்பு போட்டு ட்ரை பண்ணணும்னு நினைச்சதும் கூட கிடையாது. இந்த அளவு கேக் மாதிரி கட் பண்றதுக்கு வர்றது வந்து ஃபர்ஸ்ட் நாள் கறந்தோம் இல்லைங்க, கண்ணு போட்ட உடனே கறந்த முதல் பாலும் 2வது பாலும் தான் இந்த மாதிரி கேக் மாதிரி கட் பண்றதுக்கு வரும். அதுக்கப்புறம் கறக்கிற பால் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஆயிருங்க. ஜெல்லி மாதிரி ஆச்சுன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்களா, நானும் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டேன், ஆனா சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னா அதை அப்படியே வந்து பால்கோவா செஞ்சிருவாங்க. இந்த முதல் நாள் 2வது நாள் பாலை மட்டும் சீம்பு செஞ்சுட்டு 3வது 4வது பாலெல்லாம் வந்து பால்கோவா செஞ்சு கொடுத்துறது செஞ்சுட்டோம் அப்படின்னா சூப்பரா சாப்பிட்டுக்குவாங்க. சீம்பால் வந்து கண்ணுக்குட்டி நல்லா வயிறு ஃபுல்லா ஊட்டினதுக்கு அப்புறமா இருக்கிற பாலை கறக்கிறது தாங்க. நம்ம பாலை கறக்காம அப்படியே விட்டுட்டோம்னாலுமே மடி கட்டிக்கும், அது இன்னுமே பிரச்சனையாயிரும் மாட்டுக்கு. அதனால வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கறந்துடுறது. அதுக்காக ஃபுல்லாவும் கறக்க கூடாது, கொஞ்சம் மடியில விட்டுட்டு அப்புறம் தான் கறக்கணும். அவ்வளவுதான், சீம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியதுதான் வேலையே.